வணக்கம். நாங்கள் யூஷுவலாக பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் பண்ணால் மட்டும் பத்தாது, ஃப்ளாஸிங்கும் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஃப்ளாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் தாங்க வாட்டர் ஃப்ளாஸர். வாட்டர் ஃப்ளாஸர்னால் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பற்றின வீடியோ தாங்க இது. ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். வாட்டர் ஃப்ளாஸர்னால் என்ன? பல் இடுக்குகளில் இருக்கிற உணவுப் பொருட்களை ஒரு ப்ரெஷரைஸ்டு வாட்டர் மூலமாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுற ஒரு டிவைஸ் தாங்க வாட்டர் ஃப்ளாஸர். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? இதில் 2 மாடல் யூஷுவலாக வருதுங்க. டேபிள் டாப் ஒன்று, கார்ட்லெஸ் மாடல் ஒன்று. ஒரு சிலது பேட்டரி ஆப்ரேட்டடாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலது டைரெக்டாக நம்ம பவரில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதில் இருக்கிற வாட்டர் ரிசர்வாயரில் நம்ம முதல்ல வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். நார்மல் வாட்டர் வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதில் ஒரு மூடி மவுத் வாஷ் மிக்ஸ் பண்ணியும் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நிறையா டிட்டாச்சபிள் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நார்மல் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், அப்புறம் கிளிப் போட்டிருக்கிற ஆர்த்தோ பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஆர்த்தோ டிப்ஸ் தனியாக இருக்கும், இல்லை இம்ப்ளான்ட் போட்டிருக்கிற பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸ் இருக்கும். இதில் எது தேவையோ அந்த டிப்பை நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வாட்டரோட ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ப்ரெஷர் ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட நாசில்லேருந்து ஃபோர்ஸாக வாட்டர் வெளியில் வரும். ஒரு சிங்க் முன்னாடி நின்று நம்ம முன்னாடி லீன் பண்ணிவிட்டு பின்பற்கள்லேருந்து ஆரம்பித்து முன்பற்கள் வரைக்கும் எல்லா பல் இடுக்குகள்லேயும் நம்ம பொறுமையாக உள் சைடு வெளி சைடு எல்லாமே க்ளீன் பண்ணணும். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. மெயினாக கம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, செயற்கை பற்கள் வச்சுருக்கிறவங்க, கிளிப் போட்டிருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ப்ரஷ்ஷிங்க்கான ஆல்டர்னேட்டிவ் கிடையாதுங்க. இது ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரஷ் பண்ணுறதுக்கு அப்புறமாவோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம். பல்லு இடுக்குகளில் இருக்கிற அழுக்க தான் இது க்ளீன் பண்ணுமே தவிர பல்லோட மேல் சர்ஃபேஸை நம்ம ப்ரஷ் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும். வாட்டர் ஃப்ளாஸர் நிறைய பிராண்ட்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் காஸ்ட்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இனிமேல் ஃப்ளாஸிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்டர் ஃப்ளாஸர் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஈறு நோய் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.